சிந்து பைரவி நியூப்ரமும் பைரவி வந்து அவங்களுடைய அத்தையை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. நீ இதே மாதிரி என் பையன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அது போதும் பைரவின்றாங்க. அப்புறம் சிந்து இருந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா பைரவின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் இங்கே பாரு, நீ இந்த அளவுக்கு வந்து இருக்க மாட்டியே, திடீர்னு நீ இந்த அளவுக்கு இருக்க, என்ன விஷயம் சொல்லுன்ட்டாங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நான் கொஞ்சம் உங்ககிட்ட கேரிங்காக இருந்தாலே என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், இல்லை சிறு சிறுன்னு கோவமாக இருந்தாலையும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நான் அப்போ என்னதான் பண்ணிட்டு சேர்ந்தோன்ற இல்ல இப்படி இருக்கிறவளே இல்ல, அதான் காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா, சும்மாதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சிந்துக்கு அங்கதான் வந்து ரொம்ப சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இல்ல ஏதோ தப்பா இருக்கு, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த இவன் மறைச்சிட்டு இருக்கா, ஆனா என்ன விஷயம்னா தெரியலன்ட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை பைரவி ஏதாச்சும் வந்து நம்ம கிட்ட மறைக்கிறளா அப்படின்ட்டு சிந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. தனியா உட்காந்துட்டு போய் பைரவி யோசிக்கிறாங்க. டாக்டர் சொன்ன விஷயத்துல இன்னும் 2 மந்த் 3 மந்த் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க பைரவி. எப்படியாச்சும் வந்து அத்தியோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. பைரவி எப்படி அன்னபூரணியோட உயிரை காப்பாற்ற போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.